பெரிய ஆபத்து. காரணம் இன்னைக்கு ஒரு மெட்டாவோ பெரிய சோசியல் மீடியா நிறுவனத்தினுடைய ரெவென்யூ பாத்தீங்கன்னா இந்தியா தான் பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் ரெவென்யூ. காரணம் மக்கள் தொகை அடிப்படையில் இன்னைக்கு எல்லோருமே ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கனால நம்ம அடிக்ட் ஆயிட்டோம். அல்காரிதம் வந்து மக்கள் அடிக்ட் பண்ணுது, அல்காரிதம் அந்த ஃபீடை கொடுக்குது. ஸோ டோபமைன் அடிக்ஷன்ல பாதி பேர் ஹோட்டலுக்கு போங்க, பஸ்ஸுக்கு போங்க, ஃபிளைட்டுக்கு போங்க, நடந்து போங்க, சோசியல் மீடியால மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால ஒரு தலைமுறை ஜோம்பிக்களை உருவாக்கிட்டு இருக்கிறோம், ஒரு தலைமுறை ஜோம்பியை உருவாக்குறோம். இந்த மாணவ செல்வங்களுக்கு சோசியல் மீடியாவும் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல கிடைக்கணும். அதுவும் கூட முக்கியம். ஒரு அமெரிக்கா நிறுவனம் வாழவோ, ஒரு யூரோப்பிய நிறுவனம் வாழவோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய கஸ்டமர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் ஒரு கினியா பிக்கை போன்று இருக்கக்கூடாது என்கின்ற கருத்தை இங்க நான் வச்சேங்கண்ணா. அதில் நல்லதும் நடக்குது, இல்லைன்னு நான் சொல்லிங்கன்னா, ஆனா நிறைய கெட்டது நடக்குது. ஆஸ்திரேலியா தடை பண்ணிருக்காங்க, இங்கிலாந்து தடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அண்டர் 16 கீழே 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு சமூக வலைதளம் என்பது முற்றிலுமாக தடை. அவங்க எல்லாம் முன்னேறிய நாடுகள். ஆனா இந்தியா போன்ற நாடுகளும் அதை ரொம்ப பரிசீலிக்கணும், தடை செய்ய ஆரம்பிக்கணும், கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல கொடுக்கணும் என்பதும் என்னை போன்ற மனிதர்களுடைய தொடர்ந்து நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கையாகவும் இருக்கு. சட்டமன்றத்தை பொறுத்தவரை அது டிராமா மன்றமாக மாறிவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்துங்கண்ணா. சட்டமன்றம் ஆக்கப்பூர்வமாக, உணர்வு பூர்வமாக மக்கள் பிரச்சனைகளை மட்டும் பேசக்கூடிய இடமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது ஏதோ பழைய பஞ்சாயத்துல சட்டமன்றத்தில் வந்து தீர்த்து கொள்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். அரசியலுக்கு வருவதற்கு முன்பு இருந்த பஞ்சாயத்தும் சட்டமன்றத்தில் தீர்க்கப்படுகிறது, சட்டமன்றத்தில் சில மெம்பர்ஸ்க்கு இருக்கிற பஞ்சாயத்தும் அங்க தீர்க்கப்படுகிறது. அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல ஆளும் கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் புதியவர்கள், இன்னும் அவங்களுக்கு நிறைய செஷன் வேணும், அவங்களும் வேகமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சியிலையும் புதியவர்கள் இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு சட்டமன்றம் ஒரு டிராமா மன்றமாக மாறிவிடுமோ என்கின்ற ஐயம் தமிழக மக்களுக்கு ஒரு கேள்வியாக எழுந்திருப்பதை பல இடத்துல நான் தனிப்பட்ட முறையில் பார்க்கிறேன்.